இறை இயேசுவில் பிரியமான என் அன்பு சமூகமே, இன்றைய நாளில் இறைவன் நமக்கு கொடுத்த இறைவார்த்தை புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 24 இறைவார்த்தைகள் 13 முதல் 35 முடிய. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற இறைவார்த்தைக்கேற்ப இயேசு உயிர்த்த பின் தம் சீடர்களை தான் படைத்த படைப்பிற்கு நற்செய்தியை எடுத்து கூற தயார்படுத்துகிறார். பல சூழல்களில் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை தாங்கள் அறியாமல் சீடர்கள் தங்களுடைய சொந்த வேலைக்கு செல்ல முற்படுகின்றனர். அவ்வாறு உயிர்ப்பின் மற்றொரு அனுபவம்தான் எம்மாவு நகரில் நடந்தது. இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, எருசலேமின் சிலுவை துயரைக் கண்டு பயம் கொண்டு இனியும் இந்த பாதை வேண்டாம் என்று நினைத்து எம்மாவு நோக்கி விரைகின்றனர் சீடர்களுள் இருவர். போகும் வழியில் ஓர் சந்திப்பு. யார் என்று தெரியாமல் உணர்வுகளின் பரிமாற்றம். இயேசுவின் விளக்கம் சீடர்களின் உள்ளங்களை நெருப்பாக சுடுகின்றது. தீ இல்லாமல் 2 இதயங்கள் பற்றி எரிகின்றன. தொடர்ந்து நடைபெறும் உணர்வு பகிர்வில் இயேசு அப்பத்தை எடுத்து இறைப்புகழ் கூறி அதை பிட்டு பகிர்ந்தளிக்கிறார். இரவு பொழுதுதான், ஆனால் ஒரு விடியல். இருவரின் அகக்கண்களும் திறக்கப்பட்டன. சீடர்கள் இயேசுவை கண்டு கொண்டனர். அந்த நொடி பொழுதே அவர்கள் மீண்டும் எருசலேமை நோக்கி நடைபயிலுகின்றனர். ஆம், என் அன்பு சகோதரமே, இயேசுவை கண்டு கொண்ட எவரும் அவரை விட்டு விலகவும் இல்லை, அவரது பணியை செய்ய மறுக்கவும் இல்லை, மறக்கவும் இல்லை. இன்றைய முதல் வாசகத்திலே பேதுருவும் யோவானும் இயேசுவின் பெயரை சொல்லி கால் ஊனமுற்றவரை நடக்கச் செய்கின்றனர். இயேசு கிறிஸ்து என்ற பெயருக்கு வல்லமை உண்டு, ஆற்றல் உண்டு, சக்தி உண்டு என்று மக்களுக்கு வெளிக்காட்டுகிறார்கள். கோயிலிலிருந்து, பாவத்திலிருந்து, நோயிலிருந்து, மன கஷ்டங்களிலிருந்து, இயலாமையிலிருந்து, தீய எண்ணங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டுமெனில் இயேசு கிறிஸ்து என்ற பெயரை மட்டும் நாம் உச்சரித்தால் போதும் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு கூறுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இயேசு உயிர்த்து விட்டார் என்ற செய்தி அவரது உயிர்ப்பில் நம்மை பங்கு பெற அழைக்கிறது. இந்த உயிர்ப்பு காலம் நம்மை புதிய வாழ்வுக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசுவின் மீது அதிகமான அன்பும் ஆழமான விசுவாசமும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் இந்த இறைவார்த்தை வழியாக வேரூன்றட்டும். அவர் தம் அடிச்சுவட்டில் நம் கால்கள் நடக்கட்டும். நம்முடைய உள்ளங்களை கொண்டு உதிக்கும் சூரியனை மறைத்துவிட முடியாது. சிறு பாத்திரத்தில் கடல் நீர் முழுவதையும் நிரப்பிவிட முடியாது. அதுபோலதான் இயேசுவின் உயிர்ப்பும் உண்மை என்பதை யாராலும் மறுக்கவோ மறக்கவோ முடியாது. இது ஒரு வரலாறு அல்ல, உண்மை நிகழ்வு. எனவே என் அன்பு இறை சமூகமே, இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு மறுவாழ்வு. இயேசுவின் உயிர்ப்பு நாம் சாட்சிய வாழ்வு வாழ ஒரு வாய்ப்பு. இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு விண்ணக வாழ்வின் பிறப்பு. ஆகவே இயேசுவின் உயிர்ப்பை கொண்டாடும் இந்நாளில் இயேசுவில் இணைவோம். அவரது படைப்பிற்கு நல்ல செய்திகளை எடுத்து தருவோம். நல்லாகின் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.